தமிழக அரசு தொடர்ந்த அவதூறு வழக்கில் திமுக தலைவர் கருணாநிதி நேரில் ஆஜரானார். வழக்கு மார்ச் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழில் அதிமுக ஆட்சி குறித்து உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை எழுதியதாக திமுக தலைவர் கருணாநிதி மீது தமிழக அரசு சார்பில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு முன்பும் இதேபோன்று அவதூறு வழக்குகள் தொடரப்பட்டன. இதுவரை கருணாநிதி மீது 15 அவதூறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட போதும் அவர் நேரில் ஆஜராகவில்லை. ஆனால் இம்முறை தமிழக அரசு சார்பில் தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் திங்களன்று விசாரணையின் போது நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கப் போவதாக கருணாநிதி அறிவித்தார். கருணாநிதி வருகையை முன்னிட்டு திமுகவினர் திரண்டதால் நீதிமன்ற வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. நீதிமன்ற வளாகத்தின் அனைத்து வாயில்களிலும் சோதனைக்கு பின்னரே வக்கீல்கள் மற்றும் வழக்கு தொடர்பானவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். சென்னை முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் கருணாநிதி மீதான அவதூறு வழக்கு விசாரணைக்கு வந்தது. காலையில் முதல் வழக்காக கருணாநிதி மீதான அவதூறு வழக்கை நீதிபதி ஆதிநாதன் எடுத்துக்கொண்டார். அப்போது கருணாநிதி நீதிமன்றத்தில் ஆஜரானார். அவரது பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து மார்ச் 10ஆம் தேதிக்கு வழக்கின் அடுத்த விசாரணையை ஒத்திவைத்து நீதிபதி ஆதிநாதன் அறிவித்தார். 30 வினாடிகளில் வழக்கு விசாரணை முடிந்தது. இவ்வழக்கு விசாரணையில் ஆஜராக கருணாநிதியுடன் அவரது மகன் ஸ்டாலின், மகள் கனிமொழி, டி.ஆர். பாலு மற்றும் கட்சி வக்கீல்கள் வந்திருந்தனர்.